வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்கள். தமிழகத்தில் இந்த உதவி பேராசிரியர் தேர்வுகள் முடிவுகளை தள்ளி போகணுமா இல்லை ரத்து செய்யணுமா? டிஆர்பி உடைய முடிவுகளுக்கு உண்டான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து நிலவும் குழப்பங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே தேர்வு எழுதிவிட்டு முடிவுகளுக்காக காத்திருக்கும் தேர்வர்களின் மன உளைச்சல் மற்றும் பணி பாதுகாப்பு குறித்த அச்சங்களையும் இந்த பதிவு உங்களுக்கு விளக்கும். தற்பொழுதைய தேர்வு முடிவுகளை வெளியிடுவதா அல்லது காலி பணியிடங்களை அதிகரித்து புதிய அறிவிப்பாணையை வெளியிடுவதா இல்லை தேர்வையே ரத்து செய்வதா என்பது குறித்து அரசின் தெளிவற்ற நிலைப்பாடு இதில் விமர்சிக்கப்படும். தனியார் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை சமநிலையில் ஆராய்ந்து ஒரு உறுதியான முடிவை எடுக்குமாறு கல்வித்துறைக்கு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்பதே இந்த தொகுப்பின் முக்கியமான விஷயம். இறுதி முடிவுகள் தாமதமாவதால் போட்டித் தேர்வுக்கு தயாராக எதிர்கொள்ளும் பொருளாதார வாழ்வு சிக்கல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, ஜாக்டோ ஜியோவுடைய உறுப்பினர்கள் அனைவருமே தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடன் சந்திப்பு முன்வைத்து கோரிக்கைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. என்ன என்றது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மக்களே, டெட்டில் பாஸ் பண்ணக்கூடிய போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, 149 ஜியோவை எப்போ பார்த்திங்கன்னா ரத்து செய்ய போகிறாங்க, பள்ளி கல்வித்துறையில் புதிய மாற்றங்களை குறித்து 15,000 ஆசிரியர் காலி பணியிடம் நிரப்பப்படும் அமைச்சர் ராஜ்மோகன் குறிப்பிட்டு சொல்கிறாரு. இதோடைய உள்நோக்கம் என்ன, அது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் டிஎன் டெட்டுக்கு உண்டான தேர்வுக்கு உண்டான அறிவிப்புகள், காமன் டெட்டுக்கு உண்டான அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துவிடும். டெட் பாஸ் மார்க் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க மதிப்பெண்கள். அனைத்து கம்யூனிட்டிக்குமே இனி 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை விரைவில் நீதிமன்ற தீர்ப்பாக வழங்க இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 15,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். அது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. எந்தெந்த இடத்துலன்றது விரைவில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த காலேஜ் அசிஸ்டன்ட் டிஆர்பியோடைய ப்ரொஃபஸர் தேர்வை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையாக தானா? கண்டிப்பாக அந்த காலேஜ் அசிஸ்டண்ட்டோடைய தேர்வுகளில் நிறைய குளறுபடிகள். 2708 காலி பணியிடங்கள் அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. ஒரு பார்வை 5 பாடங்களுக்கு மட்டுமே முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க. திமுக அரசு 5 பாடங்களுக்கான முடிவை வெளியிட்டு 5 நபர்களை நிர்ணயித்தாலும் மற்ற பாடங்களுக்கான முடிவுகள் வராமல் அவர்கள் பணி நியமன தேதியும் உறுதி செய்யப்படாமல் இருக்குது. தேர்வர்களின் வெவ்வேறு கௌரவியாளர்கள் மற்றும் நேர்முறை தேர்வர்கள் எல்லாமே இதில் வைக்கிறாங்க. முன்வைக்கப்படும் தீர்வுகள் உடனடி தேர்வு முடிவுகள் வேணும். ஏற்கனவே தேர்வு எழுதி காத்திருக்கும் 2708 பணியிடங்களுக்கான முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும். 8000 காலி பணியிடங்கள் கல்லூரிகளில் மொத்தம் சுமார் 5000 இடங்கள் காலியாக இருக்குது. இதை ஃபுல்லாக நிரப்பணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அரசு கோரிக்கைகளை ஏற்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். ஜாக்டோ ஜியோ மற்றும் அமைப்பு ஜாக்டோ ஜியோ ஊழியர்கள் எல்லாமே தமிழக அரசு முதல்வரை விஜயை சந்தித்து குழுவாக ஜாக்டோ ஜியோ இன்று மே 26 அன்று தலைமை செயலகத்தில் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஜாக்டோ ஜியோ சார்பில் 10 கோரிக்கைகளை முன்வைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கோரிக்கை தமிழக அரசு ஜாக்டோ ஜியோ சார்பில் 10 கோரிக்கை அடங்க டாக்குமெண்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பில் பார்த்திங்கன்னா நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து 10 அம்ச கோரிக்கைகளை அவங்க கேட்டிருக்காங்க. சில முக்கியமான அறிவிப்பு 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க. தாவேகாவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை தெரிவித்தபடி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் கனவான பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகள் மற்றும் மக்கள் சார்ந்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு நம்புகிறோம். ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் பொறுத்தவரை அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களுக்கும்
கொண்டு போய் சேர்க்கும் பணியை செய்பவராகிய நாங்கள் எப்பொழுதும் போல் மக்கள் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தங்கள் தலைமையிலான அரசு குழு முழு ஒத்துழைப்பையும் வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் இதற்கு என்ன முடிவு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து பள்ளி கல்வித்துறையில் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும்ன்ற ஒரு அறிவிப்பு போட்டிருக்காங்க. ஸோ அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் விரைவில் புதிய காலி பணிகளுக்குண்டான அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அடுத்து டெட்டில் பாஸ் பண்ணக்கூடாது நீதிமன்ற தீர்ப்பும் விரைவில் வழங்க இருக்குது. ஸோ டெட்டில் நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெட்டுடைய தேர்வு நடக்குமா நடக்காதா, நான் காமன் டெட் வருமானு கேட்குறீங்க. கண்டிப்பாக வரும். அடுத்தடுத்த தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.